ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்தவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. குரூப் 4க்கு எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த 2025 குரூப் 4ல் சக்ஸஸ் ஆவீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வித்தின் வீக்கில், அந்த 1 வீக்கில் கொடுத்துருக்க ஷெட்யூலை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு 2 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்ச 2-3 டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக படிக்கிறவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்குக்கான ஷெட்யூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்ப்பேன். அதை பார்த்ததுக்கப்புறமா அதுக்கான லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதையுமே ஒரு தடவை பார்ப்பேன். ஓகேவா? ஸோ 2த்தையுமே பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த லெசன்ஸ் நம்ம எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இப்போ படிக்காத புதுசாக ஏதாவது லெசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஓகேவா? நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். நான் ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். புதுசாக சில லெசன்ஸ் நம்ம பாதி படிச்சிருப்போம், சிலது படிக்காமல் இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற லெசன்ஸை ஃபஸ்ட்டு தனியாக நம்ம பார்த்துக்கணும். எது உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, படிக்காத லெசனை ஃபஸ்ட்டு படிச்சிடுவேன். அதுக்கப்புறம் படித்த லெசனை ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை நான் படித்ததை திருப்பி படித்ததான்னு கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் புது லெசன்ஸுமே படிக்கலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா டெஸ்ட்டு, ஸோ அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் பேப்பர் ஒரு 5 கொஷின் மட்டும் எடுத்து வச்சேன். எத்தனை ரிவிஷன் பண்ண முடியுதுன்னு தெரியல, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமே சந்தோஷ்மணி அகாடமியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் VVTNPSC இந்த 2 இதுவுமே ரிவ்யூ பண்ணணும். அதுவுமே ரிவ்யூக்காக எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பேக் டு நம்ம அந்த பாயிண்ட்ஸ் வந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே படித்த லெசன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் ஈஸியாக கம்மியான டைமில் எப்படி ரிவிஷன் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். எப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வேலை செய்யும்பொழுது, வீட்டில் ஏதாவது வேலை பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்க, தூக்கம் வர மாதிரி இருக்கலாம், அந்த டைமில் வீடியோ போட்டு ஹெட்ஃபோன் போட்டு அதை ப்ளூடூத் போட்டுட்டு நீங்கள் அந்த வீடியோவை அந்த லெசனை கேளுங்க. கொஷின் டைப்பில் நிறைய பாருங்கள். ஓகேவா? நடத்துறது பார்த்தீங்கன்னா சம்டைம் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி சோர்வாக இருக்கும். நீங்கள் கொஷின் டைப்பில் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரிவிஷன் பண்ணுறதுக்கான மெத்தட். புதுசாக ஒரு லெசன் படிக்கவே இல்லைன்னா அப்போ தான் புதுசாக படிக்க போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தானாக படித்து உங்களுக்கு புரியும் அப்படின்னா ஓகே. இல்லை நான் இன்னொருத்தவங்க நடத்துறதை கேட்டுட்டு படித்தா எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு புக்கில் ஒரு தடவை படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகேவா? எனக்கு எப்படி அப்படின்னா, நான் புதுசாக ஒரு லெசன் எப்படி படிக்க போகிறேன், எப்படி படிப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லெசன் படிச்சுட்டு, நான் பேசிக்காக ஒரு டீச்சர் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும்பொழுது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஆனால் நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் தனியாக இருக்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி எனக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணி படிச்சுப்பேன். ஸோ அது எனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக தான். ஸோ மீதி இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.